வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இந்த அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த அறிகுறிகள் நமக்கு முன்னாடியே தென்படும் போது புற்றுநோயிலிருந்து நம்ம உடனடியாக சிகிச்சை பெற்று விலகிக் கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய் தாங்க. புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால குணப்படுத்த முடியும். சில நேரங்களில் சின்ன சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நாம தான் இந்த அறிகுறிகளை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு அதை தடுக்கணும். அப்போ நம்ம இதுக்காக அதிகமாக பயப்படணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போது இந்த உடல் எடையை குறையக்கூடிய நிகழ்வானது உங்களுக்கு நடக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ நாம் வெயிட் குறைக்கிறதுக்கு ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறோம் அல்லது ஃபுட்டை நம்ம கரெக்டாக சாப்பிட்றோம் அப்படின்னு பண்ணும்போது, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி உடல் எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது உடல் எடை குறையிறது தான் நமக்கு ஆரோக்கியமான வழிமுறை. 3 to 6 மாதங்கள் உடல் எடை குறையிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். ஆனால் அது அப்படி கிடையாம உடனே உங்களுடைய வெயிட் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளும் இல்லாமல் குறையுது அப்படின்னா நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அது ஒரு டேஞ்சரான ப்ராசஸ் தான். கேன்சர் சிம்டம்ஸாக கூட அது இருக்கலாம். உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புற்றுநோய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீக்கம் அல்லது கட்டிகள் போன்ற வடிவத்தில் தான் அதனுடைய செல்கள் பரவ ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் கூட புற்றுநோய் காரணமாக கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டது மட்டும் போதாமல் உடனே மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது நல்லது. ஏன்னா நமக்கு இந்த எதனால் கட்டி ஏற்பட்டிருக்கு, எதனால் வீக்கம் வந்திருக்குன்றத அந்த விழிப்புணர்வு இல்லாமல் கூட இருக்கலாம். நாம் ஒரு மருத்துவர் அணுகும் போது தான் அவங்க அதை மருத்துவ பரிசோதனை செய்து அந்த கட்டிகள் உடல் வெப்பம் காரணமாக வந்திருக்கா அல்லது கொழுப்பு கட்டிகளாக இருக்கா, இல்லைனா புற்றுநோய் நமக்கு இருக்கிறதால அந்த மாதிரி கட்டிகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க. ஸோ நாம் எதையுமே சாதாரணமாக எண்ணக்கூடாது. உடனே மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப நல்லது. அப்படி மருத்துவரை அணுகி புற்றுநோய் இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டதுன்னா தாமதிக்காம சிகிச்சைகளை மேற்கொண்டு நலமடைந்து கொள்ளணும். தொடர்ந்து இருமல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான பொதுவான அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து இருமல் ஏற்படுறது, சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் உங்களுடைய நீங்கள் சுவாசிக்கும் போது ஏற்படக்கூடிய சிரமம், இந்த மாதிரியான அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாம தான் எதுக்குமே கவனமாக இருக்கணும். அதனால் நம்ம இந்த இருமல் இருந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு சரியாயிடுச்சு அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த இருமல் வறட்டு இருமலாக மாறுது. ஆகையால இருமல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்கிறது கிடையாது. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான சிம்டம்ஸ், அந்த அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது புதிய மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது, அதாவது கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, அளவு அதிகரித்தல், இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ நீங்கள் ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இது எதன் காரணமாக வந்திருக்கு, சாதாரணமான தோல் சார்ந்த பிரச்சனை தானா, அதாவது ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கா, ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்றது சொல்லுவாங்க. இல்லைனா ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இது பார்க்கப்படுதா அப்படின்றத அவங்களே உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவாங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு போகிறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப
ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ சிறுநீரக புற்றுநோய், குடல் புற்றுநோய் இது எல்லாமே அந்த கழிவு நீக்க மண்டலத்தையும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது உங்களுக்கு வலி ஏற்படுது, வலியுடன் கூடிய சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகில் வலி உங்களுக்கு ஏற்படுறது, இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கிட்னி ஃபெயிலியரையோ, கிட்னியில் ஸ்டோன் உருவாகிறதையோ, கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதையோ தாண்டி உங்களுடைய அந்த சிறுநீரில் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு, கழிவு நீக்க மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது கூட உங்களுக்கு அர்த்தமாக இருக்கலாம். ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுது அப்படின்றது ஒரு அபாயகரமான நிலை. இருந்தாலும் நீங்கள் உடனே பயப்படாமல் உடனே மருத்துவரை அணுகுங்க. நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். உடலில் கடுமையாக வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சர் சிம்டம்ஸ், புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். புற்றுநோய்களுடைய ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால இந்த மாதிரியான அதிகமான வலியை ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ நமக்கு கேன்சர் இருக்கும்போது உடலில் கடுமையாக வலி இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம ஓய்வு அப்படின்றத எடுத்தாலுமே, ரெஸ்ட் அப்படின்றது நமக்கு ஓரளவு துணை புரிந்தாலும் நமக்கு அந்த உடல் வலி போகவே போகாது. அப்போ நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கணும். அது புற்றுநோய் ஏற்படக்கூடிய பட்சத்தில் உடனே தாமதிக்காமல் சிகிச்சைகளை மேற்கொண்டு சரி பண்ணிக்கணும். தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது கேன்சர், புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அசிடிட்டி ப்ராப்ளத்தை தொடர்ந்து எதிர்கொண்டீங்கன்னா ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்க. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுறது அல்லது உணவை விழுங்கும் போது சிரமம் உண்டாகிறது, உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இது எல்லாமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் தாமதிக்காமல் உடனே மருத்துவர் அணுகுவது நல்லது. நீங்களாகவே ஒரு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. மருந்து மாத்திரைகளில் சரி பண்ணுறதை காட்டிலும் மருத்துவர் அணுகும் போது அவங்க நமக்கு தெளிவான ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு இதை சரி பண்ணிடுவாங்க. நாமளாகவே ஒரு அசியூம்ஷனுக்கு, ஒரு மனநிலைக்கு போகக்கூடாது. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது கேன்சர், அதாவது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும். இப்போ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த அறிகுறிகள் எப்போதுமே கேன்சர், அதாவது அந்த புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது எல்லாமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது. அதுக்கான சரியான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோயில ஏராளமான வகைகள் இருக்குது. தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், நுரையீரல், வாய் புற்றுநோய், கல்லீரல், கர்ப்பப்பை வாய், கர்ப்பப்பை புற்றுநோய்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லா வகை புற்றுநோய்களுக்குமே இருக்கக்கூடிய பொதுவான அறிகுறிகள். அப்போது இந்த அறிகுறிகள் தென்படும் போதே உடனே சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள், நலமடைந்து கொள்ளுங்கள், உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.